ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சாட்டர்டே நைட் வ்ளாக் தாங்க எடுத்திருக்கேன். சாட்டர்டே வந்து மதியம் கொஞ்சம் லூலுமாக நாங்கள் எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் மசாலா வேலையெல்லாம் கொஞ்சம் பெண்டிங் ஆகி போச்சு. அதனால் வந்து சாட்டர்டே நைட் வந்து சிம்பிளாக டின்னர் வேலையை செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மசாலா வறுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். மிளகா வறுக்கிறது மட்டும் அடுத்த நாள் வச்சுக்கிட்டு நைட்டு கொஞ்சம் இந்த பருப்பு இதெல்லாம் வறுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் வந்து சிம்பிளாக வெங்காய சட்னி தான் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு எப்பப்பெல்லாம் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா அன்றைக்கி வந்து ஆனியன் சட்னி போட்டுருவேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வர்றது இதுதான். நான் வந்து இந்த வாரம் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த வாரம் சண்டே வந்து காலையில் ஒரு 7-8 மணி வரைக்கும் தூங்கணும். நீங்களாம் நல்லா தூங்குறீங்க, நானும் நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் சொல்லிக்கிட்டு இருந்த நேரமோ என்னமோ தெரியல, இந்த வாரம் மசாலா வேலை எதுவுமே முடியல. சண்டே இந்த வாரம் தான் ரொம்ப நேரமே எந்திரிக்கணும். மசாலா ஆர்டர் எல்லாம் கொடுத்தே ஆகணும். இந்த வாரம் கொரியர் அனுப்புகிற வேலையும் இருக்குது, இங்கேயும் லோக்கல் ஆர்டரெல்லாம் கொடுத்து முடிச்சே ஆகணும். என்னமோ தெரியல, எனக்கு மட்டும் இப்படி நடக்கும். நான் எந்த வாரம் ஆசைப்பட்றேனோ அந்த வாரம் மட்டும் தூங்கவே முடியாது. இந்த வாரம் நிறையா மசாலா ஆர்டர் இருக்குது. நைட்டு வந்து மாவு வந்து ஈவினிங் வந்து அரைச்சி வச்சேன் அப்படிங்கிறனால நைட்டுக்கு மாவு பாக்கெட் வாங்கிட்டேன். தோசையெல்லாம் சுட்டுட்டு பசங்களுக்கு தோசையெல்லாம் சுட்டு கொடுத்துட்டு நானும் எனக்கும் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு போய் பார்த்தா இளன்குட்டி வந்து கொஞ்சம் கிராஃப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் யூடியூப் பார்த்து கொஞ்சம் அதிகமாக கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவான் சின்னவன். இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தான். அம்மா இங்கே பாரு, நான் ரெயின்போ நைட் லேம்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். நம்ம காட்டன் பிளாஸ்டர் இருக்கும்ல, அந்த பிளாஸ்டர் வச்சு அந்த பிளாஸ்டர் வந்து அந்த பிளாஸ்டர் ரோல்லையே கட் பண்ணி ஒட்டி அது மாதிரி ரெயின்போ கலர் பண்ணிகிட்டு இருந்தான். அதை வந்து மொபைல் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி அது மேலே வச்சா ரெயின்போ கலர்லேயே நைட் லேம்ப் மாதிரி எரிஞ்சுது. பார்க்குறக்கே ஆசையாக இருந்துச்சு. அதான் அவனை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட சும்மா ஜஸ்ட்டு ஷேர் பண்ணேன் இதை.